Hello guys, welcome to CodeMax Technology. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு 5 வெப்சைட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வெப் டெவலப்மெண்ட் டிசைன் டு டெவலப்மெண்ட் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் நிறையாவே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா webdevdaily.io. இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் யூஐ சேலஞ்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா வெப்சைட்லேயுமே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிசைனை வந்து நீங்கள் அப்படியே வந்து ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கோடிங்கில். அதுக்காக தான் இது மூலயமா தான் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரண்ட் அண்ட் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதுக்கான வெப்சைட்ஸில் ஃபஸ்ட்டு தான் வந்து இந்த web.io. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் யூஐ சேலஞ்சு அண்ட் ஆல் யூஐ சேலஞ்சஸ் அப்படின்னு. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் யூஐ சேலஞ்சில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒரு 6 டேஸ்க்கு ஒரு 1 வீக் ஓகேவா, ஒவ்வொரு 1 வீக்குக்குமே வந்து இவங்க வந்து ஒரு இந்த டிசைனை கொடுத்து அந்த டிசைனை வந்து ப்ரோக்ராமில் டெவலப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து பண்ணுறாங்க. இது வந்து வீக்லி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாகின் பண்ண காட்டுறேன். ஆல்ரெடி நான் சைன்இன் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஓகே. அண்ட் இப்போ கரண்ட் சேலஞ்சில் பார்த்தீங்களா? ஓகேவா? இப்போ லோட் ஆயிடுச்சு. அதாவது லாகின் பண்ணால் மட்டும் காட்டுற மாதிரி வச்சுருக்காங்க போல். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு சேலஞ்சு தான் அவைலபிளாக இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா சைடில் இருக்க இந்த இமேஜை வந்து அப்படியே நம்ம வந்து HTML CSS கோட வந்து நம்ம ரைட் பண்ணி எழுதணும். இதுதான் இப்போ சேலஞ்சு. இந்த சேலஞ்சு வந்து 7 டேஸில் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 7 டேஸ் வந்து வேறு ஒரு சேலஞ்ச் வரும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த இதில் நடந்துகிட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல் யூஐ சேலஞ்சுன்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்னென்னா ப்ரீவியஸ் சேலஞ்சஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பண்ண சேலஞ்சஸ்லாம் இருக்கும். மேபி நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. ஒரு 1-2 எப்படி சொல்கிறது, ஒரு 1-2 ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 1-2 இது மட்டும் ஃப்ரீ வெர்ஷனில் இருக்கும். அண்ட் மற்ற எல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன்ஸாக தான் அவைலபிளாக இருக்கும். மேபி நீங்கள் வந்து கரண்ட் யூஐ சேலஞ்ச் வேணால் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. இதில் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். இதுலேயுமே வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன் 2 தான் இருக்குது. ஓகேவா? இதை பற்றி கவலைப்படாதீங்க. அண்ட் பின்னாடி வரப்போகிற வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து நிறைய ஃப்ரீ வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்கும். இதை வந்து நான் சும்மா தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு 5th பொசிஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ப்ரோ. ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் ப்ரோ அப்படின்ற வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் இந்த வெப்சைட்லேயும் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டடான எல்லா இது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டிங்க்கான ஒரு கார்டு, அண்ட் தென் ஒரு லிஸ்ட்டு காம்பனண்ட், ஒரு நியூஸ் லெட்ரு. இந்த மாதிரி நிறையா வந்து நமக்கு ஒரு டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிசைன்ஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ரொஃபைல் கார்ட் காம்பனண்ட் இருக்குது பார்த்தியா, இதை கிளிக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் சேலஞ்சுன்னு சொல்லியிருக்கு. ஸ்டார்ட் சேலஞ்சு கொடுத்தோம்னா நான் கிட்டப் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணலை இப்போ. ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு எல்லா இதையும் கொடுத்துருவாங்க, இமேஜ், டிஸ்கிரிப்ஷன். இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸஸ், இதை பற்றி எப்படி படிக்கலாம், எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி ஒரு செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரோட் மேப் எப்படி வந்து ஃப்ரண்ட் அண்ட் அது வந்து கம்மிங் சூன் போட்டிருக்காங்க.
அண்ட் மறக்காமல் இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் என்ன ப்ராக்டிஸ், சாரி கொஞ்சம் இதாச்சு, ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் ப்ராக்டிஸு. ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்ட் லைக் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு கார்டு இதாகட்டும், ப்ரொஃபைல் கார்டு மேக் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் இதில் வந்து எப்படின்னா லெவல்ஸ் வைஸாக பிரித்து வச்சுருக்காங்க, ஓகேவா. ஸோ லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த லெவல் 1ல் வந்து பேசிக்கான ஒரு இதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன இருக்கணும் பற்றி. மினிமல் லேஅவுட்டு, சர்ச் இன்புட்டு, பட்டன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர்ஸ் வந்து இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இதுதான் வந்து வெப்சைட்டோட இது. ஸோ இந்த வெப்சைட் மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இதுதான் வந்து இது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும், ஓகேவா. ஒரு இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் லேஅவுட்டு, டாபிள் ஸ்விட்சு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு அதோட கலர்ஸ் எந்தெந்த கலரில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த இமேஜுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வியூ லைவ்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வெப்சைட் வந்து ஒரு வெப்பேஜில் லோட் ஆனால் எப்படி இருக்கும் இன்கேஸ். ஏன்னா இமேஜுக்கும் வந்து வெப்சைட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு வெப்சைட்டை லோட் ஆகும்போது எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இப்போ இது வந்து வெப்சைட் லுக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணும்போதும் இந்த மாதிரி இருக்கணும், ஓகேவா. ஸோ அதுதான் சேலஞ்சு. ஸோ இது மூலயமா எப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான், ஓகேவா. அண்ட் இதில் வந்து இப்போ இது பண்ண இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு வந்து லெவல் வைஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ லெவல் 2ல் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நினைக்கிறேன். லே அவுட்லாம் இப்போ இதில் பாருங்கள், லெவல் 2ல் வந்து இப்போ லே அவுட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் போக போக ஒவ்வொரு லெவலுக்கு ஏற்றாப்படி இந்த வெப்சைட்லேயே சேலஞ்சஸ் அப்படின்றது டிஃபிகல்ட் ஆகிட்டே போகும். அண்ட் இந்த இதில் வந்து மொத்தம் 3 லெவல் அப்படின்றது இருக்குது, ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளாகு அப்புறம் நிறைய இருக்குது. ஸோ மறக்காமல் வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்டுன்ற பாருங்கள், ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து உங்களில் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது வந்து எல்லாருமே ஃப்ரண்ட் அண்ட்னாலே இந்த வெப்சைட்டை பற்றி தான் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் மென்டார், ஓகேவா. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் மென்டார் தான். ஸோ இதில் நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் இது பண்ணேன். ஸோ லாகின், ஓகே, லாகின் ஆகுது. ஓகே, லாகின் ஆயிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன அப்படின்னா சேலஞ்சஸ் இங்கே இருக்குது. ஸோ சேலஞ்சஸில் போயிட்டு நம்ம எப்பயும் போல் ஆஸ் யூஸ்வல் சேம் தான், அதில் இருக்க மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லேஅவுட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா எல்லாமே கலந்து தான் இருக்கும் கைஸ். வெப்சைட்டும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து ஒரு காம்பனண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை வந்து எப்படி கொண்டு வரலாம் அந்த இதெல்லாமே வந்து நீங்கள் தான் திங்க் பண்ணணும். அண்ட் இதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட், இப்போ நான் வந்து இந்த வெப்சைட் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் சேலஞ்சு கொடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த ஃபைல் இருக்கும், ஓகேவா. ஸோ டவுன்லோட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா நமக்கு ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஃபைல்லே வந்து நமக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸ், அந்த இமேஜஸ் அண்டு எப்படி அந்த இனிஷியல் கான்ஃபிகரேஷன் பண்ண ஃபைலாக கிடைக்கும், ஓகேவா. ஸோ இப்போ ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம்னா டெய்ல்விண்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஏதாவது யூஐக்கு வேறு ஏதாவது ஒரு காம்பனண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஃப்ரேமர் மோஷனு அண்ட் இந்த மாதிரியான இன்ஸ்டால் பண்ணுறதுக்கெலாம் தவிர்க்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் இதில் வந்து எப்படின்னா ரியாக்டிவ்க்கெலாம் போகாதீங்க. ஜஸ்ட் என்னென்னா ஜேஎஸ், ஹெச்டிஎம்எல் அது மாதிரி தான் இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து மெட்டீரியல் யூஐ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் வந்து இதில் நானுமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், ஓகேவா. ஸோ இது வந்து ஃபோர்த் வெப்சைட். அண்ட் ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த நாளை கம்பேர் பண்ணும்போது ஃபிஃப்த் வெப்சைட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடியர் அப்படின்றது.
ஸோ இந்த கோடியர் ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்காது. அதாவது எப்படின்னா, சேலஞ்சஸ் வந்து நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? அதாவது இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுக்குறாரு, இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்க டெவலப்பர்ஸ்க்கு ஒரு சேலஞ்சை கொடுக்கலாம். அதே மாதிரி மற்ற டெவலப்பர் கொடுக்குற சேலஞ்சஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது. இதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த 4 வெப்சைட்லேயுமே வந்து சேலஞ்சஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் இருக்க ஓனர்ஸ், அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ண டெவலப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வெப்சைட்டில் நீங்கள் தான் இன்னொருத்தருக்கு சேலஞ்சு கொடுக்க போகிறீங்க. அண்ட் நீங்கள் தான் இன்னொருத்தர் சேலஞ்சை சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் நியூ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா எனக்கு வந்து ஒரு இது ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் வந்து நம்ம சேலஞ்சோட டைட்டில் என்ன, அண்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த இமேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துடணும். ஓகேவா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா கீழே வந்துட்டிங்கன்னா டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் ஜாவா ஸ்கிரிப்டில் உங்களுக்கு வேணுமா, இல்லை டெய்ல்வினில் வேணுமா, இல்லை ரியாக்டில் வேணுமா, இல்லை வியூ, ஆங்குலர், ஜேக்வரி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு சப்மிட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் சேலஞ்ச் வந்து சப்மிட் ஆயிரும். அண்ட் அதை பார்த்துட்டு சால்வ் பண்ணுறதுக்கு இதில் உள்ள உங்களை மாதிரியே உள்ள ஒரு டெவலப்பர்ஸ்லாம் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி தான் கான்செப்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்களுமே வந்து சேலஞ்சஸில் போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓகே, கொஞ்சம் லோட் ஆக டைம் எடுக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறையா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கார்ட் டிசைன், ஸோ இந்த கார்ட் டிசைன் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ அதுபடி இவங்களும் கீழே இந்த சால்வ் பண்ண எல்லா சொல்யூஷன்ஸுமே வந்து இவர் கொடுத்துருக்க இந்த இதில் வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுமே வந்து ஸ்டார்ட் சேலஞ்சு கொடுத்தோம்னா இங்கே வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நமக்கு ஆன்லைன்லேயே வந்து எடிட்டர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கோடை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் அண்ட் மென்டாரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இதில் வந்து ஆன்லைன்லேயே வந்து நமக்கு அவங்க எடிட்டரும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் நிஜமாக சொல்லப்போனால் அதுக்கும் இதுக்கும் அந்த ஃபஸ்ட்டு 4 வெப்சைட்டுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து எந்த வெப்சைட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் இல்லைன்னா டுட்டோரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் அந்த வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.